வணக்கம். நான் சொல்றது யாரையும் புண்படுத்துறதுக்காகவோ, யாரையும் இழிவுபடுத்துறதுக்காகவோ, யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காகவோ சொல்லல. என்னுடைய அனுபவத்தில் எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ, இப்போ என்ன அப்படின்னா, ஜோதிடம் 100% உண்மைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறவங்க, அது முற்றிலும் உண்மையே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜோதிடம் எதுக்காக பயன்படுதுன்னா, ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு பொருளை தயாரித்து வெளிவிடும் பொழுது, அதுக்காக ஒரு மேனுவல் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த மேனுவல் என்ன யூஸ் அப்படின்னா, அதை வச்சுட்டு அந்த பொருளில் என்ன ப்ராப்ளம் வருது, அந்த அந்த பொருள் அந்த பொருளை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது அதில் குறிப்பிட்டிருக்கும். ஸோ அந்த மெக்கானிசம் தெரிஞ்சவங்க அதை வச்சு சரி பண்ணிக்கலாம். இதை எல்லாராலும் சரி பண்ண முடியாது. அதே போல தான் ஒரு மனிதன் உருவாகும் பொழுதே, பிறக்கும் பொழுதே அவனுக்காக இறைவன் கொடுத்த மேனுவல் தான் நம்ம ஜாதகம். ஸோ அந்த ஜாதகத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி கையாளுறதுங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஜாதகத்தை படிக்கக்கூடிய மெக்கானிக்ஸ் யாருன்னா, அஸ்ட்ராலஜியர், ஜோதிடர்கள். அதை பற்றி சொல்லக்கூடிய படிப்பு